இன்றைக்கி டே 4 ட்ரைனிங். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த்ரோக்காக ஷெடியூலிங் பண்ணி ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இருந்தாலுமே நம்ம ப்ராப்பராக ஒரு கோச்சுக்கிட்ட போய் கேட்டு பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நேற்று வந்து ஒரு அத்லெட்டிக் கோச் மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு உங்கள் ஹைட்டு அண்ட் வந்து உங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த கேம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜுக்கு இனி பீக், அதாவது அந்த அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸோட பீக் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதாவது முடியாதுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏஜ் இருந்தால் தான் பண்ண முடியும் பீக்கு, அந்த விஷயத்தை நான் உடைப்பேன். இப்போ நான் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜிம்மில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்குது. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 3 days பண்ணது வந்து லைக் ஒர்க் போயிட்டு 11-11:30 தான் வருவேன். ஸோ மிட் நைட்டில் வந்து ஷூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி என்னோடய ஃபோன் குவாலிட்டிக்கு பகலில் ஷூட் பண்ணாலே ஓரளவு கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஸோ நைட்டுன்றதுனால நான் ஷூட் பண்ணலை அந்த 3 days-ம். 3 days வேறு ஒன்றும் கிடையாது, எல்லாமே கிரவுண்ட் ஒர்க் அவுட், ட்ரில்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் த்ரோஸும் இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா ஜிம் ஒர்க் அவுட் வந்து 4th day இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஜிம் ஒர்க் அவுட் ப்ளஸ் த்ரோஸ் எல்லாமே நான் பண்ணுறேன் இந்த வீடியோவில். பார்க்கலாம் என்ன மாதிரி த்ரோ போகுதுன்னு. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி பண்ண த்ரோ, லைக் ஒரு கோச் கிட்ட தான் நான் வந்து 1 month ட்ரைனிங் பண்ணேன் காலேஜ் ஈவெண்ட்டுக்காக. அகெயின் வந்து இங்கே ஒரு கோச் பார்த்து கற்றுக்கலான்னு பார்த்தேன். பட் வந்து அவர் வந்து என்னை கோச் பண்ணுறது வந்து சுத்த டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ரொம்ப மரியாதையாக சொன்னார், ரிவ்யூடெல்லாம் சொல்லலை. அவரோடையும் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிளேயரை வந்து நேஷனல் இல்லை அதுக்கு மேலே வரைக்கும் கண்டினியூவாக கொண்டு போகிறது தான் அவரோட டார்கெட். லைக் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கோச் பண்ணி ஓரளவு பெரிய லெவலுக்கு அந்த அத்லெட்ஸ் எடுத்துகிட்டு வர தான் அவரோட இது. ஸோ என்ன மாதிரி சொல்கிறதுனா, அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து டிஸ்கஸ் வந்து 35 மீட்டர் ரீச் பண்ணியிருந்தா, இல்லை வந்து ஜாவலினில் ஒரு 55 மீட்டர் ரீச் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறதுல ஒரு பிரயோசனம் இருக்குது, அதாவது யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து ஓகே, சொன்னது கரெக்டு தான். அது எப்படி இருந்துச்சுன்னா, படிக்கிற பசங்களாம் இன்னும் நல்லா படிக்க வைப்பேன், படிக்காத பசங்களை லைக் கஷ்டம் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வாமப்பெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் போலீஸ் அண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் வந்து நம்ம 2 டிஸ்கஸில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மொத்தம் 12 த்ரோ இருக்குது. 6 த்ரோ வந்து இதில் பண்ண போகிறோம், 6 த்ரோ வந்து இதில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் வச்சு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு பேண்ட்லேயும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. டிஸ்கஸில் ஒரு வார்ம் அப் பண்ணணும் த்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற வீடியோ வந்து என்னோடய பழைய மாஸ்டருக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் எடுக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். த்ரோ முடிச்சாச்சு, இன்னும் 4 த்ரோ இருக்குது. லைக் 4th 5th ஸ்டாண்டர்டு பையன் வந்து தூக்கி எறிஞ்சு அவ்வளோ டிஸ்டன்ஸ் போவோம், அவ்வளோதான் போகுது. என்ன ஆச்சுன்னே தெரில கைக்கு. மொத்தம் 12 த்ரோ, 11 த்ரோ முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு த்ரோக்கு நடுவுலையும் 5 minutes ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இதுதான் 12வது த்ரோ. இது வரைக்கும் எரிஞ்ச த்ரோவில் வந்து எதுவுமே சாட்டிஸ்ஃபையாக இல்லை சொல்ல போனால். நார்மலாக ஸ்டாண்டிங் த்ரோவில் பண்ணுற டிஸ்டன்ஸை விட ரொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த லாஸ்ட்டு த்ரோ வந்து
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போச்சுன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி பார்க்கலாம். இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்குது. ஸோ வந்து த்ரோ செஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்து வந்துட்டேன். ஸோ ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்ஸ் லைக் ஸ்ட்ரென்த்து, பவர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் 3மே கம்பைன் பண்ண மாதிரி ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். ஸோ இது முடிச்சிட்டா இன்றைக்கி டேவோ வந்து செஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து க்ளீன் வந்து பண்ணிவிட்டு, செகண்ட் பார்த்திங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணணும். தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா டெட் லிஃப்ட். ஸோ இந்த 3 ஒர்க் அவுட்டும் வந்து மேக்ஸிமம் வெயிட்ஸில் வந்து பண்ணணும். பட் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஜிம் எகைன் ஹிட் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியான வெயிட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, முன்னே இருந்த ஸ்ட்ரென்த் லெவலும் இப்போ இருந்த ஸ்ட்ரென்த் லெவலும் டே 1ல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்கு வெயிட்ஸ் என்னால் லிஃப்ட் பண்ண முடியல. ஸோ 3 இயர்ஸ் அகோ வந்து ஃபைனல் செட்டில் போடுற வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் வெயிட் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரொம்ப கேப் விட்டதுனால என்னால் அவ்வளோ வெயிட் வந்து ஈஸியாக புஷ் பண்ண முடியல. பட் வந்து இன்னும் டேஸ் இருக்குது இல்லையா, போக போக பார்க்கலாம் எந்தளவுக்கு வெயிட்டை வந்து புஷ் பண்ண முடியும்னு சொல்லி. ஸோ இங்கே எந்தளவுக்கு நம்ம வெயிட் புஷ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து த்ரோவோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கவர் ஆகும். ஸோ டே 1 அப்படின்றதுனால ஸோ லைட்டாக வந்து பாடிக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வெயிட்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப மினிமம் வெயிட்டில் வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ போக போக என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் த்ரோஸில். ஸோ இதுக்கப்புறம் வந்து த்ரோஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு பார்க்கலாம். பட் வந்து இப்போ நான் பண்ணுற ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் தான் தூங்குகிறேன். ப்ராப்பர் ரெக்கவரி கிடையாது. ஸோ அதில் இன்ஜுரி ஆகும்னு பயத்துலேயே எனக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண பயமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து லைக் அந்த மூவ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு லைட்டான த்ரோ செஷன் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்கேன். ஸோ ரொம்ப ஹெவியாக எக்ஸ்ட்ரீமாக போக வேணாம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக 1 வீக் லீவ் வரும். ஸோ அந்த டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் வெயிட்ஸ் புஷ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரீம் த்ரோ பண்ணுறது பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வரைக்குமே ஒன்லி டெக்னிக்கு ப்ராப்பர் வந்து ஃபார்ம் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு எகெயின் வந்து 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே ஒர்க்குக்கு போய் ஆகணும். ஸோ இந்த செஷன் முடித்த உடனே கரெக்டான ஃபுட்டு வந்து எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டான டயட் எடுத்துகிட்டு எகெயின் வந்து ரெக்கவரியும் கரெக்டாக எடுக்கணும். ஸோ வந்து ஒர்க் அவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து டயட் அண்ட் ரெக்கவரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து வெயிட்டை புஷ் பண்ண முடியும். இது ரெண்டுமே இல்லாமல் வந்து ப்ரோக்ரஷனே இருக்காது. ஸோ வந்து என்ன பண்ணணுன்னா, ப்ராப்பராக வந்து வெயிட் ஸ்லிப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ரெஸ்ட்டும் வந்து இன்பிட்வீன் ஜிம் செஷன்லேயும் கொடுத்தா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் வந்து ஜிம் ஹிட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய ஒர்க் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஜிம் ஹிட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் த்ரோ செஷன் இருக்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன சொல்கிறதுனா, வீக்லி ட்வைஸ் பண்ணுறதுனால ரெக்கவரிக்கு வந்து ரொம்ப டைம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாடி எகெயின் ரிப்பேர் ஆகி ஹீல் ஆகிருக்கும். ஸோ எகெயின் வந்து ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஹிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஏன்னு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனல் செட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன் டெட் லிஃப்ட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 kg தான் நினைக்கிறேன் டோட்டலாகவே. 40 kg to 50 kg ஐ திங்க். ஸோ இந்த வெயிட் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்டார்டிங் செட்டில் போடுற வெயிட்டு. பட் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் விட்டதுனால ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு. அதனால் என்ன ரீசன் தெரில, எனக்கு இது லிஃப்ட் பண்ணவே ரொம்ப ஹார்டாக இருக்குது. லைக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் லிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடியலை சுத்தமாகவே. ஆனால் அந்த ரெப்பு வந்து முடிச்சாகணும், கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து எகெயின் ட்ரை பண்ணி புஷ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதையும் நான் வந்து ஒரு வழியாக லிஃப்ட் பண்ணிட்டேன். ஒரு வழியாக ஃபைனல் ரெப் முடிச்சிட்டேன். யூஸ்வலாக நான் வந்து டெட் லிஃப்ட் எப்பவுமே 3 ரெப்புடேஷன் தான் பண்ணுவேன். பட் இந்த ஷெடியூலில் வந்து 4 to 5 ரெப்ஸ் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக தெரியுது. ஐ திங்க் 1 more ரெப். 4th டேவோட என்ன ஷெடியூல் இருந்துச்சோ லைக் 12 த்ரோவும்
ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஒரு 3 டைப்பும் ஜிம்மில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ்க்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப்புக்கு நின்னார். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. அண்டு வந்து ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க் போயிட்டுருக்கேன். நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் அப்படின்றது மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன்.